வணக்கம் சொந்தங்களே, வாங்க. இன்னைக்கு என்ன கிழமை, என்ன நாள் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அது இல்லாத 18 பட்டிக்கு உள்ள மாரியம்மனுக்கு இன்னைக்கு பூ சாட்டுறாங்க பெரிய பெரிய மாரியம்மன் கோயிலில். அதில் பூ சாட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லா கோயில்களும் பூ சாட்ட போகிறாங்க. இன்னைக்கு வந்து பிரதோஷம். செவ்வாய் உரையில் வெத்திலை தீபம் போடணும். என்ன இத்தனை 3 விசேஷங்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் எல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை வீடு துடைக்கக்கூடாதுலாம் நினைக்காதீங்க. உப்பு போட்டு வீட்டை துடைச்சிட்டு சாமி கும்பிடுங்க. மத்தியானம் 1 to 2 வெத்திலை தீபம் போட்டுட்டு ராகுகால பூஜையில் எலுமிச்சம்பழம் விளக்கு போடுங்க. மத்தியானம் சாயந்தரம் பிரதோஷத்துக்கு போய் விளக்கு போடுங்க. அப்புறம் அம்மனுக்கு வந்து பூச்சாட்டு விழா பூவெல்லாம் கொண்டு போய் அம்மாவுக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு வாங்க. வீட்டில் வந்து எந்த ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். குழந்தை வரம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். மனக்குழப்பம், மன பிரச்சனை, வீட்டில் வந்து புருஷ பொண்டாட்டி சண்டை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நீங்கள் கோயிலை தேடி போய் விளக்கு போட்டிங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும். வீட்டுக்கு வந்தீங்கன்னாவும் சந்தோஷமாகிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது வாங்க, இன்றைக்கி அம்மா வீட்டில் என்னென்ன சமைக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி சுரக்காய் செஞ்சதெல்லாம் மீதி இருந்தது, அது இருக்குது. கேரட்டு, பீன்ஸ் இருக்குது. இந்த மாம்பழம் வந்து மாலதேக்காய் வாங்கி கொடுத்தது. 3 மாம்பழம் தான்ப்பா, 1 கிலோ இன்றைக்கி தான் 100 ரூபா. அதில் அப்பாவுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கொய்யாப்பழம் ஒருத்தங்க காட்டுக்காரங்க கொண்டாந்தாங்க. வாங்கின சூப்பராக, இது சின்ன சின்ன கொய்யாப்பழம் தான். எவ்வளோ சூப்பராக ஒன்று சாப்பிட்டு போகிறோமான்னாங்க. இந்த கொய்யாப்பழம் வந்து 20 ரூபா. ஆனால் பூ விலை ஹை ரேட்டுங்க. நான் வந்து அங்கே மார்க்கெட்டுக்கு போய் பூ என்னால் வாங்க முடியல. அதனால் இங்கேயே வாங்கினேன். இந்த பூ வந்து 30 ரூபா. இந்த 30 ரூபா. பாருங்கள், தலைக்கு பூ 10 ரூபா. எலுமிச்சம்பழம், வெத்திலை தீபம் போடுறதுக்கு பாருங்கள், வெத்தலை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வீடெல்லாம் தொடச்சி கிழிச்சி முடிச்சு தலைக்கு குளிச்சதுக்கப்புறம் தான் இந்த பூஜை சாமானத்தை நான் தொடுவேன். அதனால் இன்றைக்கி இதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் சொல்கிறேன். மத்தியானம் என்ன சமையல் அம்மா வீட்டில் செய்வாங்கன்றது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே மத்தியானம் உங்களை வந்து சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்க, பாய்ங்க.